லாபம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இளைஞர்கள் தங்களுடைய சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால எங்களால கம்மியா தான் முதலீடு செய்ய முடியும் சார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். கம்மியா முதலீடு செய்ய அப்படிங்கிறத விட நீங்க முதலீடு செய்ய ஆரம்பிக்க நினைச்சீங்க பாருங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதனால கம்மியான தொகையா இருந்தாலும் 22, 23 அல்லது 25 வயசுக்குள்ள நீங்க முதலீட்டை ஆரம்பிச்சிருங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எவ்வளவு முதலீடு செய்றீங்க அப்படிங்கறத விட எவ்வளவு காலத்துக்கு முதலீடு செய்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்படி முதலீடு செய்யறப்ப நம்ம கம்மியான முதலீடு செய்றோமே அப்படின்னு நீங்க வருத்தப்படவே தேவையில்லை. இந்த வயசுல நீங்க இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வயசுல உங்களுடைய வருமானம்ங்கிறது ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும். அதுல ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க இப்ப கம்மியா, இப்ப உதாரணமா நீங்க ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு செய்யுங்க, 2,500 ரூபாய் நீங்க சேர்க்க ஆரம்பிக்கலாம். அல்லது 30,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கும் பட்சத்துல 3,000 ரூபாய் 10% நீங்க சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த வருஷம் உங்களுடைய சம்பளம் 30,000 ரூபாய் இருக்கும். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 10% உங்களுக்கு கூடுதலா சம்பளம் அதிகமாகும். அப்படி அமையும் பட்சத்துல உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டையும் வருஷம் 10% நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இப்போ உதாரணமா நீங்க 3,000 ரூபாய் அந்த வருஷம் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, அடுத்த வருஷம் இதை 3,300 ரூபாய் ஆக்கலாம். அதுக்கு அடுத்து 3,600 ரூபாய், 3,900 ரூபாய், இப்படி ஒவ்வொரு வருஷமும் 300 ரூபாய் ஏத்திட்டு ஒரு 10% தோராயமா சொல்றேன், 10% நீங்க ஏத்திட்டே போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்க முதலீடு செய்யற பணம் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி இருக்கும். உதாரணமா ஒரு கணக்கு பார்ப்போம். ஒருத்தர் 25வது வருஷத்துல 5,000 ரூபாய் சேர்க்க ஆரம்பிக்கிறார். அவர் தன்னுடைய 25 வருஷம், அடுத்த 25 வருஷத்துக்கு, அதாவது 50வது வருஷம் வரைக்கும் அவர் 5,000 ரூபாவை சேர்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி சேர்க்கும் பட்சத்துல அவர் சேர்த்த தொகை மொத்தம் 25 லட்சம் ரூபாயா இருக்கும். இதுக்கான ஒரு வருமானம், ஒரு நல்ல வருமானம் 12%, 15% வருமானம் கிடைக்கும் பட்சத்துல அவருக்கு கிடைக்கக்கூடிய பணம்ங்கிறது 95 லட்சம் ரூபாய், ஏறக்குறைய 1 கோடி ரூபாய்ங்கிற அளவுல இருக்கும். இதே அது அவர் ஒவ்வொரு வருஷமும் 10% அதிகமாகும் பட்சத்தில், இப்போ உதாரணமா 5,000 ரூபாய் சேர்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் 5,500, அதுக்கு அடுத்த வருஷம் 6,100, இப்படி ஒவ்வொரு வருஷமும் அவர் பணத்தை அதிகமாக்கிட்டே போகும் பட்சத்துல கடைசியில 25வது வருஷத்துல மொத்தமா அவருடைய கட்டி இருக்கிற தொகை பார்த்தீங்கன்னா 95 லட்சம் ரூபாயா இருக்கும். அவருக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய தொகை லாபம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். ஆக ஸ்டெப் அப் எஸ்ஐபி முறையில நீங்க பணத்தை சேர்க்க ஆரம்பிங்க. முதல்ல 5,000 ரூபாய் அல்லது 3,000 ரூபாய் அப்படின்னு சேர்க்க ஆரம்பிங்க. வருஷந்தோறும் 10% இன்க்ரீஸ் பண்ணி இருங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சோ 25 வருஷம் கழிச்சோ உங்ககிட்ட கிடைக்கிற பணம் ரொம்ப கணிசமா இருக்கும். எனவே நீங்க இப்போதைக்கு கம்மியான பணத்தை நம்ம சேமிக்கிறோமோ அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. 1000 ரூபாய்னா கூட அது நீண்ட காலத்துல கொடுக்கக்கூடிய வருமானம்ங்கிறது மிகப்பெரிய லாபமா இருக்கும். இப்போவே நீங்க 25 வயசுலயே நீங்க முதலீட்ட ஆரம்பிங்க. கம்மியான தொகையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, போக போக அதை ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். எனவே டக்குன்னு இப்பவே ஆரம்பிங்க. 25 வயசுல நீங்க முதலீட்ட ஆரம்பிங்க. நீங்க பிற்காலத்துல நல்ல நிலைமையில இருப்பீங்க. நன்றி, வணக்கம். விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.